நமது குழுமத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலாவது நிகழ்வாக இறைவணக்கம், பொதுவான இறைவணக்கம் அனைவரும் அணிந்து நின்று ஒரு நிமிடம் பொதுவான இறைவணக்கத்தை வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு நிமிடம் பொதுவான இறைவணக்கத்தை வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு நிமிடம் பொதுவான இறைவணக்கத்தை. நன்றி. அதனைத் தொடர்ந்து நமது பெஞ்சில் உயிர் நீத்த ரிப்னாஸ் மற்றும் நியோன் அவர்களுக்கான ஒரு நிமிட மௌன அஞ்சலியை நாங்கள் செலுத்த வேண்டும். ஆகவே எழுந்து நின்று அவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அதனைத் தொடர்ந்து 2004 OL 2007 AL ஆண்கள் சம்பந்தமாக பாடசாலை மற்றும் சமூகத்துக்கு இடையே உள்ள தொடர்பை பற்றி நமது சக நண்பர் சிந்தையன் அவர்கள் இதனை பற்றி சுருக்கமாக விளக்குவார் என்று அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீண்ட நாட்களின் ஒரு முயற்சி. நான் நினைக்கிறேன் கொரோனாவுக்கு பிறகு நம்ம கொரோனாவில் சந்தித்தது, அதுக்கு பிறகு பல முயற்சியின் பின்னர் இன்று நாங்கள் கூடியிருக்கின்றோம். முதற்க இந்த வருகை தந்த அனைவரையும் எல்லாரும் ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியிலோ அல்லது ஏதோ ஒரு வேலை நிமித்தத்தின் மத்தியிலோ அல்லது இந்த கட்டாயம் கூட வேண்டும் என்ற நிமித்தத்தோடு இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் நம்முடைய பாடசாலை, அதாவது 2004 சாதாரண தரம், அதை போன்று 2007 ஆண்டு உயர்தரம் கற்ற ஆண்களாகிய நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம். நம்முடைய பாடசாலையினுடைய தொடர்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்திலே விளக்க வேண்டும். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், 2019 நினைக்கிறேன் நம்மளோட கொரோனா வந்தது. 2019 கொரோனாக்கு பிறகு நம்முடைய ஒரு பாரிய ஒரு சேவையாக நம்முடைய பாடசாலையிலேயே உங்களுக்கு தெரிந்திருக்கும், நம் எல்லோரும் தங்களுக்கு இயன்ற பண உதவிகளை செய்து, குறிப்பாக நினைக்கிறேன் 110க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு, தரணி நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன், 110 குடும்பங்களுக்கு 3000 ரூபாய் வீதம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 110 குடும்பங்களுக்கு நாங்கள் உலருணவு பொதிகளை கொடுத்திருந்தோம். அதே போன்று பாடசாலையில் ஆண்கள் பிரிவு, அதே போன்று பெண்கள் பிரிவிலே அந்த கொரோனா டைமுக்கு முக்கியமா தேவைப்படுகின்ற அந்த கை கழுவுன்ற அந்த அந்த இடத்தினை நாங்கள் கிட்டத்தட்ட நினைக்கிறேன், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை, எனக்கு அந்த ஞாபகம் இல்லை, கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 6,50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட எம்முடைய நிதிகள், அதாவது நம்முடைய பாடசாலையினுடைய ஆண்கள் மாத்திரம். இறுதியாக மிகுதியாக ஒரு தொகை கிடைக்கப்பட்டிருந்தது. பெண்கள் பிரிவில் சிறுவர்களுக்கான இடத்துல அந்த கைகழுவுற இயந்திரத்தை அடித்தர சொன்னவங்க மிகுதியாக அந்த இருந்த காசு மட்டும் மேலதிகமா இந்த இடத்துல சொல்ல வேண்டும். நான் கிட்டத்தட்ட ஒரு தொகை நான் போட்டு அதை மொத்தமாகவே அந்த கணக்கை முடித்திருந்தேன். அதுல ஒரு சிலருக்கு சில மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை. ஆனால் ஒரு சிலர் இந்த இடத்துல நான் நிச்சயம் குறிப்பிட வேண்டும், ஒரு சிலர் தேவையில்லாத விமர்சனங்களை வைத்திருந்தார்கள் என் மீது, சரியான ஒரு கணக்கு காட்டவில்லை என்று. 2004 ஆண்டு 2007 இந்த பெஞ்சில நான் அந்த கணக்கறிக்கை சரியா போட்டேன். இறுதியாக நம்ம செய்வோம் என்று சொல்லி ஒரு சிலர் முன்வந்தும் அந்த காசு தராமனா என்னுடைய தொகையை போட்டு அந்த கணக்கை முடிச்சிருந்தேன். ஆனா அது எமக்கு ஒரு பாரிய ஒரு வெற்றி. பாடசாலையில 2004 OL 2007 ஆண்டு பெஞ்ச் கொரோனா டைம்ல தேவையான ஒன்றை நம்ம பாடசாலைக்கு செஞ்சு கொடுத்தது மிகவும் ஒரு பாரிய ஒரு வெற்றி. இந்த பாடசாலை சமூகத்தினர் நமக்கு நன்றி உணர்வோடு அந்த நேரம் அதிபராயிருந்த அருட்சகோதரர் சந்தியாகும் இப்ப மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் நம்முடைய வெற்றிக்கு சிறந்த ஒரு பாராட்டினை தெரிவித்திருந்தார். இந்த வேலை இன்னும் ஒன்று குறிப்பிட வேண்டும், 2007 ஆண்டு பெண்கள்
2007ஆம் ஆண்டு பெண்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்து அது நான் நினைக்கிறேன் ஒரு சில ஆண்களும் நிருஷனுக்கு தெரியுமா நினைக்கிறேன் நிருஷன் அதாவது சைக்கிள் வைக்கிறதுக்கான பாக்கு அடிச்சு கொடுத்தவன் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அது சரியா தகவல் தெரியாது நாளைக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ப்ராஜெக்ட் அதாவது அதுல நான் சொல்றேன் நம்ம பெச்சாலே ஸ்கூலுக்கு செஞ்ச வேலையில நான் சொல்றேன் அது ஒரு 3 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன் அந்த சைக்கிள் பார்க் செஞ்சு கொடுத்தது அது பெண்கள் தெரியும் அது ஒரு வேலை சரிதானே இதை தவிர உங்களுக்கு தெரியாத பல விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் குறிப்பிட்ட நபர்கள் அது என்னன்னா நான் தெரியப்படுத்தவில்லை நான் இந்த இடத்துல தெரியப்படுத்த வேண்டும் குறிப்பிட்ட ஒரு 4 நபருக்கு நாங்கள் துவிச்சக்கர வண்டி கொடுத்திருக்கின்றோம் அது எங்கட பெச்சால உங்களுக்கு தெரியும் நாளைக்கு குமுதன் லண்டன்ல இருக்கிற குமுதன் இதற்கான நிதியுதவி வழங்குகின்றவன் குமுதன் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் மறைமுகமாக அவன் தெரியப்படுத்த தேவை என்று சொன்னது ஆனா இந்த இடத்துல நம்மளோட பெச்சென்ற வழியா நம்ம தெரியப்படுத்த வேண்டும் அதே வேளையில அவன் குறிப்பிட்ட ஒரு 8-9 பேருக்கு உயர்தரம் படிப்பதற்கு உயர்தரம் படித்த ஒரு 4 பிள்ளைகள் நினைக்கிறேன் நிச்சயமாக 4 பிள்ளைகளுக்கு கெம்பஸ் முடிப்பதற்காக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் 2004 ஓஎல் பெச் என்ற சார்பிலே 2007 ஏஎல் பெச் சார்பு சரியானே அதுல அவன் படிப்பிச்ச 4 பிள்ளைகள் இப்போது டிஎஸ் ஆக இருக்கின்றார்கள் பிரதேச செயலாளர் சரியானே நடக்க கிரானில் இருக்கிற பிரதேச செயலாளர் உண்டு இன்னொரு பிரதேச செயலாளர் எனக்கு தெரியாத இடம் இல்லை 2 பிள்ளைகள் ஜெர்மனியில் படிக்கிறார்கள் அந்த 2 பிள்ளைகளும் இந்த டிஎஸ் 2 பேரும் இன்னும் 4 பிள்ளைகளை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவன் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சது நம்மளோட பெச்சால நடந்த விஷயங்களை சொல்றேன்னா அடுத்தது நம்மளோட பாடசாலை சமூகம் எங்கள்கிட்ட வேண்டுகோள் ஒன்று விடுத்திருந்தது குறிப்பிட்ட 2 குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவி செய்ய சொல்லு அந்த வாழ்வாதார உதவி 2 குடும்பங்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் பாடசாலையில் அந்த பிள்ளைகள் படிக்கிறார்கள் அவர்களுக்கு அதாவது தகப்பன் இல்லாத ஒரு குடும்பத்திற்கு 2 குடும்பத்திற்கு நாங்கள் உதவி செய்திருக்கின்றோம் சரிதானே இவ்வாறான சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் பலரது விமர்சனங்கள் மேலே பாடசாலைக்கு பல விமர்சனங்கள் இருந்தாலும் பல கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் பல கஷ்டப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தினால் இப்பொழுது பல நிதிகள் வழங்கப்படுவதில்லை குறிப்பாக தண்ணீர் அதாவது நீர்ப்பட்டியலுக்கு அரசாங்கத்தில் எந்த விதமான காசு கொடுப்பது ஆகவே நாம் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் நம்ம கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு பிறகு கணவர் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் பல முகங்களை கண்டிருக்கிறோம் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கின்றது பல நான் புதிய முகங்களை இன்று கண்டிருக்கிறேன் 20 வருடத்துக்கு பிறகு நிச்சயமாக சந்தோஷம் இனி வரும் காலங்கள்ல நம்ம ஒரு ஜூனியன் மாதிரி சரிதானே வெளிப்பட தன்மையோட அதுக்கொண்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் சரிதானே நம்மளுக்கு தெரியும் நம்ம படிக்கிற யாரு இப்ப எல்லாரும் நல்ல லெவல்ல இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் நல்ல ஒரு சில எம்முடைய பெட்ச்ல கஷ்டப்பட்ட ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க சரிதானே அவர்களுக்கு நம்மளால இயன்ற உதவிகளை செய்வதற்கு நம்ம ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டா 40,000 காசு வந்துடும் இவ்வளவு சேவைகளை நம்ம இனி வரும் காலங்கள்ல செய்யறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் அது ஒரு கட்டமைப்பு சரியானே தலைவர் செயலாளர் பொருளாளர் கணக்குகளை பார்க்கறதுக்கு ஒரு கணக்காய்வாளர் சரிதானே இப்ப கொழும்புல இருக்கிறார்கள் ஒன்று சேர்க்கிறதுக்கு ஒரு கொழும்புல 2 பிரதிநிதிகள் அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற நம்மட அதாவது 2004 OL 2007 AL பெச் ஒன்லி பாய்ஸ் மட்டும் இது நல்ல ஏற்பாடு தானே எல்லாரும் யாரும் இதற்கு எதிர்ப்பா ஏதாவது கதைக்கிறேன்னு சொன்னா சொல்லலாம் இது நல்ல ஒரு விஷயம் அதாவது கல்வி சார்ந்து சமூகம் சார்ந்து சிந்தித்து நம்மளால ஏந்த சிறு உதவிகளாவது செய்வதற்கு நம்ம ஏற்பாடு செய்வோம் அதே போன்று ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற பிரதிநிதிகள் 2 பேர் நிர்வாகத்துக்குள்ள ஒரு 8 பேர் தெரிவு செஞ்சு மொத்தமா ஒரு குடும்பம் ஒன்று அமைத்து நமக்கு ஒரு Facebook பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அதை யார் கிரியேட் பண்ண எடுத்து நம்மளால இயன்ற உதவிகளை செஞ்சு கொண்டிருப்போம் சரிதானே அப்ப இப்படியான ஒரு செயல் திட்டங்களை இனி வரும் காலங்களில் நம்ம செய்வோம் என்று சொல்லி பாடசாலைகளில் சில தேவைகள் இருக்கலாம் ஆனால் அந்த தேவைகள் நமக்கு முன்வரும் சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்டால் மாத்திரம் செய்வோம் இதுக்கு எல்லாரும் ஓமட்டா தான் நம்ம பாடசாலை சமூகத்தில் ஏதாவது நம்மகிட்ட கேட்கக்கூட இது தேவை என்று ஒன்று அதாவது நம்ம சரியான ஒரு தேவையை இனங்கண்டா மாத்திரம் நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்டு அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் சரிதானே
இன்றைய நிகழ்வுக்கு குறிப்பாக நான் நினைக்கிறேன் ரஷ்யோடு கழித்திருந்தோம். ஏன் நாங்க குறிப்பிட்ட ஒரு 6-7 பேர் நாங்க கடற்கரை சந்திச்ச அஞ்சேரி செல்வகுமார், அதே போன்று விஜி, சுரேஷ், இப்படியாராக்கள் வந்து நாங்க சந்திச்ச நேரம் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நம்ம கொடிநாட்டு இருந்து இந்த முறை ஒருத்தட்டையும் ஒரு வரையும் காசு வாங்க வேணும். குறிப்பிட்ட நம்ம வெளிநாட்டில் இருக்கிற நல்ல நிலைமையில் இருக்கின்ற கொஞ்சம் பேர்ட்ட கேட்டு பார்ப்போம். அப்ப அதற்கமைய நமக்கு உதவி செஞ்ச எல்லாரும், குறிப்பாக குமுதன் 40,000 ரூபாய் பணம் தந்திருக்கிறாரு. அதே போன்று நந்தகோபன் 18,000, தரணி அடுத்த 2 லட்சம் தாண்டிக்காரு, இப்ப 20,000 தந்திக்காரு. ஓகே, அவருக்கு பாராட்டுக்கள். அதே போல ஆண்டனி 10,000, நப்ரிஸ் 10,000. சரியானே, இப்படியானாக்கள் தந்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றிகள். குறிப்பாக இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நேரடியாக வாட்ஸ்அப் மூலம் வீடியோ கால் நாங்க எடுக்க இருக்கிறோம். அதே போன்று சசி 10,000 ரூபாய் காசு இருந்தது. குரூப்ல ஆரம்பத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நான் இந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி ஓவராலா அந்த அட் பண்ணி வந்த நேரம் சுரேஷ் எல்லாரும் சொன்னாங்க, இந்த குரூப்ல ஒருவனுக்கு கதைக்கான இல்லை நாங்க. சரியா, அடிக்கடி லெஃப்ட் ஆகி போறாங்க. நம்மளோட சொல்ல தாங்கிக்கலாமே. ஒரு மெசேஜ் ஒருக்கா மெசேஜ போட்டு காலையில எழுப்பி பார்த்தா குறைஞ்ச 5 ரூபாய் மேல மெசேஜ். சரியானே, அந்த அளவுக்கு நம்ம படியா விளைய கொள்ளுங்க, அந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவா இருக்கோம் வாட்ஸ்அப்ல. சரியானே, அதே மாதிரி நம்ம இனிவரும் காலங்கள் நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இயங்குவோம். சரியானே, ஓகே. வேற எதுவும் கதைக்கிறேன்டா, தொடர்ந்து கதைப்போம். நன்றி சிந்துஜன். இன்னொரு விடயம், இப்ப தற்பொழுது இந்த நிதி சம்பந்தப்பட்ட விடயம் கூறினபடியினால் நான் அதை ஒழுங்காக நான் கூற வேண்டும். காரணம், என்னிடம் அந்த பணத்தொகையில் என்னிடம் இந்த அக்கௌண்ட் போட்ட அப்படின்னா அந்த விஷயத்தை நான் இறுதியாக கூற வேண்டியிருந்தேன். அதுக்கிடையில சிந்துஜன் அவர்கள் கூறியிருந்தார், அதை நான் தற்பொழுது கூறுகின்றேன். குமுதன் அவர்கள், வெளிநாட்டில் வாழும் குமுதன் அவர்கள் 40,000 ரூபாய் நமது நிதி தொகையினை தந்திருந்தார். அவருக்கு நமது குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று சசி அவர்கள் 10,000 ரூபாய் தந்திருந்தார். அவருக்கும் எமது குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று தரணி அவர்கள் 20,000 ரூபாய் தந்திருந்தார். அவருக்கும் எமது குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று ஆண்டனி அவர்கள் 10,000 ரூபாய் தந்திருந்தார். அவருக்கும் எமது குடும்பம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நப்ரிஸ் அவர்கள் 10,000 ரூபாய் தந்திருந்தார். அவருக்கும் எமது குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நந்தகோபன் அவர்கள் 18,000 ரூபாய் தந்திருந்தார். அவருக்கும் எங்களது குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இன்றைய நிகழ்வுக்கு குளிர்பானங்கள், தண்ணி போட்டில் எல்லாம் நமக்கு ஃப்ரீயாக வழங்கிய சிந்தியன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுல என்னன்னு சொன்னா, நப்ரிஸ் சரியா கஷ்டப்பட்டவன். இந்த உண்மையிலேயே எல்லாரும் இது என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு கூட தான் காலையில ஏற்றி வாங்கி தரீங்க எல்லாரோடையும். டிஷர்ட் போர்டுல கொடுப்பேன். இன்னைக்கு கூட காலையில 5 பேர் வந்து டிஷர்ட் காலையில தந்த டிஷர்ட் அளவு நானு யோசிச்சு பாருங்க. இல்ல இப்ப என்ன பிரச்சனை, நம்மளோட நட்பு தான், எல்லாரும் நட்பு தான், எல்லாரும் விலகி கொள்ளுங்க, எல்லாருக்கும் வேலைப்பாடு இருக்குதான். இப்ப என்ன சொன்னா, வெளிநாட்டுல இருக்கிறத பாத்துட்டு இருக்கிறாங்க. சொல்றேன், உங்களோட டிஷர்ட் மாறி மாறி கொடுவட்டிருக்கு, பிறகு அடிச்சு தருவேன். அதுல என்னன்னு சொன்னா 1,750 ரூபாய், 180 ரூபாய், 200 ரூபாய், 250 ரூபாய் கொஞ்சம் பேர் இன்னைக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இந்த ஓல்ட் பாய்ஸ்ல இந்த பதிவு செய்யணும் மட்டும் என்னோட கோல் எடுத்தீங்க. அது விஷயத்தை நான் நேரடியாக அப்படி சொல்றது நல்ல நினைக்கிறேன். குறிப்பாக பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் தேவைப்படுது 1ஆம் ஆண்டுக்கு சேர்க்கறதுக்கு. சரிதானே, அது விஷயத்த வழியா விளைய கொள்ளுங்க. இதுல நான் தெளிவுபடுத்தினா 10-15 நிமிஷம் போடும். சுரேஷ் கேட்டவன் களவாஞ்சி இருக்கிற பிள்ளை நீ பூரா அப்படி கேட்பாண்டு. சரியான கேள்வி என்ன உங்களுக்கு விளங்குது, அதுக்கு விளக்கம் படுத்தினா எல்லாத்தையும் விளக்கம் தந்திருக்கிறேன். சரிதானே, அதாவது பாடசாலையில நம்ம பழைய மாணவர் என்று படிச்சிருந்தா 100 பிள்ளைகள் உதாரணத்துக்கு எடுத்தா 25 பிள்ளைகள் கட்டாயம் அவங்க எடுத்தே ஆக வேண்டும். பாடசாலையில பழைய மாணவராக பிள்ளைகள் விளையாடுங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை, 1ஆம் ஆண்டு 13 மட்டும் படிச்சிருந்தா அதுக்குரிய அந்த ஓபிய கார்டு
ஐடென்டி கார்டு, அதாவது ஓபி ஐடென்டி கார்டு இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வருஷத்துக்கு 1000 ரூபாய். சரியா? ஓபியை பதியறதுக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாய். உங்களோட முழு பெயர், ஐடென்டி கார்டு நம்பர், அட்ரஸ், எப்ப இருந்து நீங்க எப்ப படிக்கிறீங்க. உதாரணத்துக்கு நான் 93 நம்ம சேர்ந்து நினைக்கிறேன். 94 வந்து 2004 மட்டும் படிச்சா 2004 மட்டும் முடிச்சாங்க. 2007 மட்டும் படிச்சா 2007 மட்டும். அப்படி தந்தீங்கன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு நான் நினைக்கிறேன் கிரேட் பண்ணல சேர்க்கிறேன். இப்ப 4 வருஷம் பாக்காங்க ஐடென்டி கார்டு. சரியானே? 4 வருஷமா 3 வருஷம் மட்டும் தெரியாது. 4 வருஷம் ஆரம்பத்துக்கு 4 வருஷம் பார்த்தவங்க இப்ப குறைச்சிருக்காங்க. 4 வருஷம். சரிதானே? இதோட நீங்க வச்சிருக்க வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட் தேவைச்சது இது கேளுங்க. சரிதானே? உங்களோட லீவிங் சர்டிபிகேட் கட்டாயம் இருக்கணும். சரியான? லீவிங் சர்டிபிகேட் கட்டாயம் இருக்கணும். நீங்கள் கல்வியில சார்ந்த, அதாவது கல்வி பாடசாலை படிப்புக்கு நீங்க பெற்ற சான்றிதழ்கள் 5 சான்றிதழ்கள் கட்டாயம் இருக்கணும். சரி, இதெல்லாம் வச்சுக்கோங்க. சரியான? நீங்க இப்ப உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு, அடுத்த மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கிறார்கள். நீங்க எனக்கு உங்களோட பேர், அட்ரஸ், ஐடென்டி கார்டு நம்பர். சரிதானே? ஓகே. அதுல விளக்கம் தேவைன்னா நீங்க பர்சனலா கால் அடிங்க. சரிதானே? ஆனா 1000 ரூபாய் காட்டி தாரோம். நீ சேக்க தானே வேணும். நீ சேக்கு சேப்பா. அடுத்த நிகழ்வாக 4 வருஷம் பாப்பான். 4 வருஷம் பாப்பான். அடுத்த நிகழ்வாக நிர்வாக தெரிவு இடம்பெற இருக்கின்றது. முதலாவதாக இந்த நமது நிர்வாக தெரிவில் செயலாளரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்ப அந்த செயலாளரை நீங்க சொல்லி முன்மொழிஞ்சி வழிமொழி செய்யும். நல்லா இயங்கக்கூடிய ஒரு செயலாளரை செட் பண்ணுங்க. சுரேஷ் செயலாளர் சுரேஷ் அவர்கள் செயலாளராக இருக்கு அனைவரும் ஒருமித்து சொல்கிறார்கள். எல்லோருடைய ஏகமனதாக செயலாளரை நாங்கள் தெரிவு செய்கின்றோம். சுரேஷ் அவர்கள் அடுத்ததாக தலைவர் அவர்களை தெரிவு செய்ய வேண்டும். சிந்தியன் அவர்களை ஏகமனதாக எல்லோரும் நாங்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்கின்றோம். காரணம் அவர்தான் கூடுதலாக இந்த சகல ஏற்பாடுகளையும் அவர்தான் செய்திருந்தார். நாங்க ஒன்று கூடலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சிந்தியன். அதுக்கு நாங்கள் அவருக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பொருளாளர் அவர்களை தெரிவு செய்ய வேண்டும். நன்றி. அடுத்ததாக உப செயலாளரை தெரிவு செய்ய வேண்டும். உப செயலாளர் தெரிவு செய்ய வேண்டும். உப செயலாளராக லனிஸ் அவர்களுக்கு தெரிவு செய்திருக்கோம். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த கணக்காய்வாளர் கட்டாயமாக ஒருவரை நியமிக்க வேண்டும். அவர்களை அனைவராக ஒருமித்ததாக தெரிவு செய்வதினால் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் கணக்காய்வாளராக. அடுத்த உப தலைவர் ஒன்று தெரிவு செய்யப்பட வேண்டும்.
தரணி அவர்களை நாங்கள் உப தலைவராக ஒருமித்ததாக தெரிவு செய்கின்றோம். அவர்களுக்கு அடுத்ததாக கொழும்பிற்கான ஒருங்கிணைப்பாளர்கள் 2 பேர் தெரிவு செய்யப்பட வேண்டும். கொழும்பில் வாழ்கின்ற கூடுதலாக கொழும்பில் 2 பேர். ரவுசான் மற்றும் அஸ்ரப் அவர்களை தெரிவு செய்கின்றார்கள். 2 பேரும் கொழும்பிற்கான ஒருங்கிணைப்பாளராக காணப்படுவார்கள். அடுத்ததாக ஐரோப்பிய நாட்டில் ஒருங்கிணைப்பாளர்கள் 2 பேர் தெரிவு செய்யப்பட வேண்டும். குமுதனை போடுங்க. ஐரோப்பாவும் தெரியா உனக்கு, ஒன்றும் தெரியா, வாய அடிக்காத. சசியும் குமுதன் அவர்களை 2 பேரையும் நாங்கள் தெரிவு செய்கிறோம். அனைவரும் ஒருமித்ததாக அவங்க இருவரையும் நாங்கள் தெரிவு செய்கின்றோம். அதே போன்று மத்திய கிழக்கு நாட்டில் ஒருங்கிணைப்பாளர்கள் 2 பேர் தெரிவு செய்யப்பட வேண்டும். நப்ரீஸ் மற்றும் அண்டனி அவர்கள். ஓகே தானே? ஓகே. அடுத்தது நிர்வாகத்துல 8 பேர் தெரிவு செய்யணும் மட்டும் போட்டிருக்காங்க. சிந்து என்னமா 8 பேரா இல்ல இதே கூட பேர்? அதான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் தானே. நிர்வாகத்துக்கு ஒரு 3 பேர் நாங்க தெரிவு செய்ய வேண்டும். 3 பேர். அஞ்சு பேரை போடு. திகாசன் அவர்களை 5 பேர் என்று சொல்லுகிறார்கள். 5 பேர் தெரிவு செய்வோம். திகாசன் 1, நிருசன் 2, பிரசாத் 3, பிரசாத் 3, இர்ஷாத் 4, ஜீவன் 5. நிகாசன், பிரசாத், இர்ஷாத், நிருசன், ஜீவன். அவன் குரூப்லயே வரலடா. அரே உன்னை கட்டாயம் ஓடணும். இதுல ஒரு முடிவு என்னன்னு சொன்னா, ஒரு வருடத்துக்கு ஒருக்க நாங்க இந்த நிர்வாகத்தை மாற்றுவோம். எல்லாரும் இதுல வரத்தாம சரி. அப்பதான் என்ன சொல்றேன், நம்ம செய்யற வேலை நமக்கும் தெரியும். நீங்க புதுசா வரும்போதுதான் உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த வேலை இருக்குன்னு சொல்லி அது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அப்ப மாறி மாறி வரும்போது நம்ம குடும்பத்துல பிரச்சனை வர வீதம் குறைவாக காணப்படும். நான் சொல்றேன் 2 வருஷம் இவன் சொல்ற 1 வருஷம். ஆனா வன்னியருக்குள்ள வேலை செய்யலாமா இல்லையான்னு தெரியல. 2 வருஷம் நாங்க நிர்வாகத்துல வழியா சொல்றது 2 வருடங்களா நான் சொல்றேன். அதே ஆக்களை வைக்காம செய்யும். ஒரு வருஷம் தான். ஆகவே ஏகமனதாக 2 வருடங்கள் எல்லோரும் சொன்னபடியா 2 வருடங்கள் நீங்க ஜாப் வேலை கொள்ளலாம். இப்ப இதுல ஓகே 2 வருடம் ஓகே. இப்ப நிர்வாகத்திலையும் ஓகே. அதே டைம்ல கெட்டுக்கதர் பண்ணிருக்கு ஒருக்க செய்வோம். சரியா? அது ஓகே ஆனே பண்ணிருக்கு ஒருக்கா
சாயந்தரம் தரலாம். அடுத்த முறை செய்யறதுக்கு தரணி ஃபுல்லா பொறுப்படுங்க. தாரவர்கள் இல்ல நமக்கு அந்த என்ன சொல்ற நிதி தாரவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாங்க கேட்கவில்லை. ஒரு குறிப்பாக ஒரு 4-5 விட கால் பண்ணி கேட்டுதான் அந்த இந்த காசு உடனே 1,08,000 மொத்தத்தை எடுக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். என்னன்னு சொன்னா நம்ம 1,08,000 எடுத்த நம்ம ஒரு 4-5 பேர் கேட்டு டக்குனு ஓகே. ஆனா இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க நான் கேட்கல. என்ன இதே விட வேற ஒரு நிகழ்வுகளுக்கு நம்ம எப்படியா அவங்க கேட்கதான். அதுக்காகத்தான் நம்ம கூடுதலா ஓகே. நீ வேற நேரத்துல கட்டுக்கிட்டு வாங்கப்படா, சும்மா கட்டு வாங்கப்படா. அட்வைசர் நம்ம இதுக்குள்ள இருந்து எடுத்து வேலை இல்லை. அட்வைசர் எடுக்கிறேன்னு சொன்னா நம்ம வெளியில இருந்து எடுக்கணும். ஃபாதர் அப்படிதான் இதுக்குள்ள வச்சு எடுத்து நமக்கு படிப்பித்த ஒரு 3 சேர்மாரை எடுத்து போடுவோமா அட்வைசரா? வரக்கூடிய அட்வைஸ் பண்ணக்கூடிய கலாம் இருக்கு, நம்ம சேர்ந்து போகக்கூடிய கலாம் இருக்கு. அரே ராஜி நிரசனுக்கு பதில் சொல்லு. இல்ல அட்வைஸ் நல்ல நீ சொல்லு. ஆனா பிரச்சனை இல்ல. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு விஷயம் செய்யறது அது இப்படி செஞ்சானல்லவா நமக்கு வேறொரு இல்ல அது நம்ம குரூப்ல கேட்டானல்ல வெளியில இருக்கிறாங்களே. இப்ப நம்ம குரூப்ல என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அட்வைசர்ன்றத விடுவோமா? தேவையில்லை. சொன்னா நீங்க எல்லாம் நீங்க 18-19 வயசுமா எல்லாரும் 36-35 நீங்க எல்லாரும் அட்வைசரா? ஓகே ஓகே. ஆகவே இறுதியாக தெரிவு செய்த தலைவருக்கு நாங்க பேச்சு கொடுக்கிறா மறுபடியும் தலைவர்கள் புதிதாக தெரிவு செய்த தலைவர் அவர்கள் சிந்தையர் அவர்கள் ஓரிரு வார்த்தைகளை ஒரே சொல்லுவீங்க. உபதலைவர் அதாவது இந்த புதுசாக நாங்க புதியதாக நினைக்கிறேன் படித்த காலங்களிலிருந்து நம்ம பாடசாலையை விட்டு கிட்டத்தட்ட 20 வருடம் நாங்க பின்னுக்கு வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கோம். அதற்கு ஒரு தலைவராக என்னை தெரிவு செஞ்சதுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாடசாலை என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியான சிறப்பான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியா அதாவது இதுக்குள்ள எல்லாரையும் எடுக்கல. அவங்க தெரிந்தானே குறிப்பிட்ட ஆக்கள் மட்டும் தான் உங்களுக்கு எடுக்கலாம். இதுல இல்ல எங்களை விட டேலண்டா நாங்க நீங்க இருக்கீங்க, கனவில் இருக்கீங்க, வெளியில இருக்கீங்க, இதுக்குள்ள இருக்கீங்க. ஆகவே அதுக்குள்ளேயும் எங்களை தெரிவு செஞ்சது உண்மையிலேயே நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக அடுத்த 2 வருடங்களுக்கு தரும்போது சரியான ஒரு கட்டமைப்போட சரியான ஒரு நிர்வாகம் சரியா இயங்கி இருக்கின்ற அந்த ஒரு செய்தி உங்களுக்கு தந்து நாங்க அதை ஒப்படைப்போம் என்று தலைவர் என்ற ரீதியில நான் உங்களுக்கு இதுவரையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக உப தலைவர் தரணி அவர்கள் ஓரிரு வார்த்தைகளை பேசுமாறு தலைவரை உபதலைவர் காட்டுறேன். வணக்கம். ஒரே ஒரு விஷயம் தான். 20 வருஷங்களுக்கு பிறகு இந்த மூவரை காணக்குள்ள அதே அந்த புன்சிரிப்போட பாக்குற இதுதான் விஷயம். என்னன்னா இன்னொரு பிரச்சனை தான் கைக்கிறேன். உங்களுக்குள்ள எதுவும் விமர்சனங்கள் இருந்தா ஓப்பனா பார்த்தாக்கி அப்படித்தானே. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அந்த டிஷர்ட் ஒன்று அடிக்கிறதுலே எவ்வளவு ஒரு என்ன சொல்ற ஒருவனோட சொல்லுவான் அவனோட சொல்லுவான். அதுலயே நம்ம ஒரு ஒழுங்கா ஒற்றுமொழி இல்லாம எனக்கு விளங்கி அதை கொஞ்சம் தயவு செய்து நம்ம முதல்ல என்ன செஞ்சோம் மச்சா அப்படி செய்ய வேண்டாம் அப்படி கதைங்க வழியே இப்ப டீசெண்டா தான் காய்க்கணும் இதா காய்க்கணும் அவசியம் இல்லை. விஷயத்தை நம்ம எந்த வகையில கொடுக்க மாட்டோம் வழியே டீசெண்டா போகணும் இல்லையா. இதுல எல்லாரும் வந்து இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இது அவன் ஒருவன் ஜட்ஜா அடிக்கிறான் அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ முக்கியமா நன்றி தெரிவிச்சு கொள்றேன். 30 செலக்ட் பண்றதுக்கு
நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய பேனல் தனிக்கிற ஸ்கூல் லெவல்ல மட்டுமே இருந்துடாம சோஷியல் ஆக்டிவிட்டிஸும் செய்யப்போம் நிறைய. ஸோ நம்ம 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு செஞ்சோம் பெரிய அளவில் வெற்றியாக. ஏன்னா அது ஒத்துழைப்பு குறைவாக இருந்தோம், எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த நம்ம கொஞ்சம் பேர் எல்லாரும் வெளியூர்ல இருந்தோட இனி வேறு டைம் அளவுக்கு சோஷியல்ல வந்து நம்ம 2007 பேக்ரவுண்ட் இருக்குது, இவங்க வந்து விஷயம் செய்யறாங்கன்னு இப்படிதான் கெட் ஒர்க் மட்டும் சந்திச்சு இதை விட விட்டுற மாதிரி போட மாட்டோம். அப்போ வாட்ஸ்அப் குரூப் பண்றது வந்து நல்ல விஷயம் நம்ம அதிகமாக போடலாம். ஸோ இவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்யறதே நம்மளால செய்யறாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கிளப்பான ஒரு வேற இடத்துல அவங்க ஸ்பான்சர் இடத்துல செய்யறாங்கன்னா நம்ம இன்டர்னலாகவே நம்ம ஸ்பான்சர் எல்லாம் நிறைய பேர் செஞ்சுட்டு நீங்களே இண்டிவிஜுவலாக ஒரு ஆளும் வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம செஞ்சு கொண்டிருப்பீங்க, ஒருத்தர் படியை தெரியப்படுத்த அவசரம் செஞ்சுட்டு. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து சில விஷயம் செஞ்ச வேண்டாம் வேறு லெவல்லே வரும். ஸ்கூல்ல வந்து நம்ம வச்சா வந்து வெளியே கொண்டு வரலாம், ஒன்று நல்லது செஞ்சு வெளியே வரலாம், இல்லை கெட்ட செஞ்சு வெளியே கொண்டு வரலாம். எப்படியுமே நல்லது செஞ்சா வெளியே கொண்டு வரணும், நம்ம படிச்சா அதில் நம்ம நல்லது செஞ்சு வெளிக்கொண்டு மனசுக்குள்ள விமர்சனங்களை வச்சிருக்காங்க. ஓப்பன் அப்பா கதைப்பம் டே மச்சான் இப்படி செஞ்சா நல்லண்டா என்ற வசனம் இந்த டக்லைன் வேற லெவலில் இருக்குன்றது உங்க எல்லாருமே தெரியும். இன்றைக்கு கூட நம்ம வந்து புஷ்பாதிதான் காய்ச்சோம் எல்லாரும். நிறைய நல்ல விஷயம் என்ன வேண்ட உதவியில் பர்சனலாக சரி எங்களோட கம்யூனிட்டி சாரும் சரி ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மச்சான். அந்த உண்மையில இன்வைட் பண்ணி வந்ததுக்கு பெரிய தேங்க்ஸ். ஓகே. அடுத்ததாக புதிதாக தெரிவு செய்யப்பட்ட செயலாளர் சுரேஷ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகளை. அனைவருக்கும் வணக்கம். செயலாளர் தெரிவு செய்ததற்கு நன்றி. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம இந்த மெயின் குரூப் அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன செய்வோம்னா இந்த நிர்வாகம் சம்பந்தமா ஒரு வேற ஒரு குரூப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி போட்டு என்ன செய்வோம்னா ஒரு வேலை திட்டம் ஒன்று வரக்குள்ளே அந்த விஷயம் நம்ம அதுல நிர்வாகத்தை முடிவெடுத்து இந்த மெயின் குரூப்ல போடுவோம். அந்த வேலை திட்டம் முடியும் வரைக்கும் நம்ம மத்த பண்ணல அந்த பொதுக்குழுல தவிர்த்து கொள்வோம். நிறைய பேர் அதை பார்க்காங்க இல்லை என்ன நடக்குது. இதை நாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு முடிவு எடுக்க போகல நாங்க அதை எழுத்து மூலத்துல போட சொல்றோம், டைப் பண்ணி போட சொல்றோம். அதை அப்படியோ பார்ப்பாங்க, வாய்ஸ் கட்ட பார்க்க மாட்டாங்க. ஒரு முடிவு ஒன்று எடுக்க சொன்னா அதை தயவு செய்து யாராவது ஒரு அப்படி செய்வோமா வேண்டிய ஒரு விஷயத்தை டைப் பண்ணி போடுங்க பொதுக்குழுவுல. அதை நிர்வாக குழுவுல போட்டு நம்ம ஓகே செய்வோமா இல்லையான்ற ஒரு முடிவு எடுத்து போட்டு ஓகேன்னு சொன்னோம்னா அதை திரும்ப நம்ம போட்டு செய்வோம். அந்த முக்கியமான விஷயத்தை வாய்ஸா போடுறதை தவிர்த்து கொள்ளுங்க. சரியானே ஒரு வேண்டுகோளாக கொடுங்க. எல்லாரும் ஓகேன்னு சொன்னா இதை முடிவு எடுப்போம். மற்றபடி பட்சத்தை நம்ம நிர்வாக குழுவை வச்சு வேற ஒரு குரூப் ஒன்று அரேஞ்ச் பண்றோம். ஓகே எல்லாருக்கும் ஓகே நன்றி. மைக்க கொடு. ஏன்னா மச்சான் இந்த நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கோம் தானே விடத்தையே நம்ம ஒரு சின்ன செயற்பாடு செய்யறதுக்கான ஒரு எல்லாருக்கும் ஒரு பிசினஸ் பண்ண. ஏன்னா சொல்றேன் சேர்ந்துருக்கோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்ன்ற ஒரு மெமோரியா இருக்கு. என்ன செய்ய போறோம்ன்ற விஷயத்தை நீங்க செலக்ட் பண்ண. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட ரீதியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இப்படி செய்யலாம் மச்சான், அப்படி செஞ்சா அப்படி ஆகலாம் அப்படி தெரிஞ்சிருக்கு. ஸோ எல்லாரும் சதிச்சு ஒரு இதோட நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் அதுல இன்றைக்கு நம்ம ஒன்று பிளான் பண்ணி மச்சான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ப்ளீஸ். இந்த கிழமைக்குள்ள செய்யறோம். தீபாவளி வீக்கெண்ட் வரவடியா வார ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பத்தில் சொன்னாங்க. அது ஒரு ஞாபகமா ஒரு 50 சாப்பாடு பார்சல் மதிய சாப்பாடு பார்சல் பிளான் பண்ணி வார ஞாயிற்றுக்கிழமை கொடுப்போம். நான் காய்ச்சினா காய்ச்சினா இந்த குரூப்போட சொல்லுங்க. இது ரெண்டு ஒரு விஷயம் 50 பேர் சொன்னா உண்மையாவே அந்த நம்ம ரோட்ல இருக்கிற ஒரு 15 பேர் பிச்சைக்காரங்க இருக்காங்க. ஜாஸ்தி அவங்களுக்கு ஒரு 15 பேர். நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல ஜேசிஜி இருக்கிறாங்க. நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல ஜேசிஜி இருக்கிறோம், அதுல ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. நம்ம பிரஸ் மாறுற அந்த பாண்டூர்பிரி தானே அதுக்குள்ள அந்த மனநலம் குன்றியா 25 பேர் இல்லையா மொத்தம் 50 சாப்பாடு குடும்பம் நான் பிளான் போடுறேன். இந்த ஞாயிற்று இன்றைக்கு போடுறதுக்கு நான் பிளான் போடுறேன். இதுக்குள்ள சாத்தியப்படாத வார ஞாயிறு செய்வோம் பிளான் போட்டது. அதை மட்டும் செலக்ட் பண்ணி செஞ்சேன். அதுல எங்க பொறுப்பாருன்னு சிரிப்பீங்க பூவாருன்னு
உடுப்பும் சாப்பாடும் கொடுப்போம். சாரன் 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 ஒரு துவாய் சாரம் சரி வேணாம் மச்சான். அங்க ஜம்பர் டிஷர்ட் அதெல்லாம் கொடுப்போம். சாரன் கட்டி நிக்க மாட்டாங்க. ஏய் நான் எதுல இந்த சாப்பாடு கொடுத்தீங்க? ஒரு நாளைக்கு 3 நேரத்துக்கு ஒரு நாளைக்குரிய சாப்பாடு 3 நேரம் சாப்பாடையும் கொடுத்தா என்ன? அங்கெல்லாம் ஒரே தான் மச்சான் பாரு. அதே சாப்பாடு கேட்டாது. இல்ல 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 சுரேஷ் போட்டோ எடுத்து வெளியிடணும். அப்ப நம்ம லஞ்சையும் வச்சுட்டு ஒண்ணு கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. நிர்வாகத்தை இது ஆயிருக்கு. நீங்க நிர்வாகம் முடிவெடுத்த சரியான எல்லாரும் முன்னு விதிக்கிறேன். நீங்க சொல்லுங்க ஓகே நான் ஒரு இதை ஹெல்ப் பண்ண மாட்டேன். இது செய்யலாம். ஏன்னா ஒரு பொண்ணு வரேன் அதுக்காக பழமைனா நீ எல்லாம் பாக்குற இல்ல நம்ம இது பாக்குறோம். ஒரு பொண்டா செய்ய எல்லாம் செஞ்சு ஒரு இதுதான் இருக்குமே எப்ப செய்ய முடியும். நம்ம சண்டே புக் பண்ணுவோம். அங்க வேற குடுக்குறாரு என்னடா இதுல எல்லாரும் கண்டுபிடிச்சு ஒன்னா விரும்புறேன். சரியா நோமல பட்ஜெட் சொல்லுங்க. ஒரு 40 போடலாம். பெட்ஷீட் எல்லாம் செய்து 40 தலா 1000 ரூபாய் எல்லாரும் போட்டு வரும். சரியா? ஓகே. விரும்பினவர்கள் 1000 ரூபாய் இங்க தரலாம். எல்லாரும் ஒரு முடிவு எடுத்து செய்யும். அடுத்ததாக நம்பீஸ் அவர்கள் ஒரு மெசேஜ் ஒன்று ஓட்டுகிறேன்னு சொன்னா அந்த டிஷர்ட் விஷயத்துல ஏதாவது பிள்ளைகள் இருந்தா அதை சொல்லட்டாம். கணக்கு சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் ஏதாவது பிள்ளைகள் இருந்தா அதை கூறட்டாம். கேட்டீங்க அதை நீ சொல்லணும். என்ன பிரச்சனை இருந்துக்கா? ஓகே அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாதே. ஓகே சரி. அப்ப விரும்பினவர்கள் அந்த 1000 ரூபாய் கலெக்ட் பண்ணது வேற வைங்க. சரியா? ஒரு ஆள் வச்சு மொத்தம் வைங்க கலெக்ட் பண்ணா. ஏன்னா தராதவன் பிரச்சனை வந்தனே. தராதவனுக்கு ஒரு 20 வந்தனே. எல்லாத்தையும் இதுல ஒரு ஆள் காசு தாரத்துக்கு வந்து ஜோட வந்தனே. அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் போறதுக்கு வர மாட்டாங்க. இன்னொரு கெட்டுக்கார கூப்பிட்டு வர மாட்டாங்க. காஜியப்பா வர மாட்டாங்க. காசு காசுதான் அவன் இல்லாத கொண்டு வராதவன் நாளைக்கு கொண்டு பல நாளை வழக்க சொல்றேன். ஜிவா நீ சொல்றது
சரி, விரும்பினவர்கள் இந்த ஃபங்க்ஷன் முடியறதுல ஒரு 1000 ரூபாய் தாராக்கள் வாங்க. சரியா? ஓகே, கட்டாயம் இல்ல தானே. நீங்க 1000 ரூபாய் தாராக்கள் உங்களோட பேரை சொல்லி இப்படி சொன்னீங்க சொன்னா செய்ய முடியும். சரி, ஓகே, அடுத்ததுக்கு போவோம். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியின் அடிப்படையில சகல நிறைவு பெறுகின்றது. யாராவது பேச போறீங்கன்னு சொன்னா கூட, ஏதாவது கருத்துக்களை சொல்ல போறீங்கன்னு சொன்னா அடுத்த வந்து கூறணும். அவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஒன்று வரக்கூடாது. அதை செய்யலாம் அவன் சொல்றான். ஒரு அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்ணிட்டு மச்சான், காசு போடுவாங்க. அதிலே விரும்பினதை போடுவாங்க. அதை தலைவரோ செயலாளரோ இல்லாட்டி யாராவது உறுப்பினர்களோ இல்லாட்டி இருக்கிறாங்க அந்த நபருக்கு போட்டுட்டு நான் நோட் பண்ண சரி நம்மளோட கணக்கு தனிப்பட்ட அக்கவுண்ட் இருக்கும். ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஒன்று தரணும். 2 பேர் சைன் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி தான் அக்கவுண்ட் தரணும். ஒரு ராசி டெய்லி அங்கே இருப்பா ப்ரோ. சரி, ஓகே, சரி, பெரிய சமாதி. டிசம்பர் மாதம் ரிப்போர்ட் நீ குறுக்கால மரக்கால தட்டி விடுவாங்க கல்லால பிரச்சனை இல்ல. ஆனா நான் ஆரம்பத்திலே இப்போ எங்க குளிப்பீங்கன்னு அதுல தவிர்க்க நிறைய கிறிஸ்டி இருக்கு தெரியுதானே. அடுத்த வருஷம் இரங்கல் உண்டு. ஓ, அடுத்த தனித்தனியா போட்டோவும் இருக்கு. அடுத்த வருஷம் மேனர்ல வருவியல் போய் குளிச்சீங்களா? வெளிநாட்டுல இருக்கிற எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கிறார்கள் வந்து உங்களோட முகங்களை பார்க்கணுமா மேம்? சரியா? நப்ரீஸ், சந்திரபோஸ் எல்லாம் இருக்காங்களா? விஷயத்தை முடிச்சு கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். ஓடருக்கு தான் மச்சான் வரலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல விஷயத்தை கோஆர்டினேட் பண்ணி செஞ்சு எடுத்திருக்கான். அதுக்கு பின்னால நிறைய பேர் உழைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ன்றது எல்லாமே காசோட சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட். காசு இல்லாம செய்யற நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ஏஎல் எக்ஸாம் நடக்க போகுது. ஒரு செமினார் நாங்க அரேஞ்ச் பண்ணலாம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பயோ பிள்ளைகள் நல்ல ஒரு தரமான இருந்து அப்படி சின்ன சின்ன விஷயம் காசு செலவழிக்காம செய்யற விஷயங்கள் நிறைய இருக்கு. சின்ன சப்போர்ட் தான் தேவைப்பட போகுது நமக்கு. இந்த சோப்ரிங் அது இல்ல, அது பெரிய காசு தேவைப்பட போறது. அப்படியான விஷயங்களை கல்யாணத்துல இருக்கியா நீ? கல்யாணம் அடிக்க போறது அவசியம் இல்லை. மற்றது இந்த விஷயத்தை முடிச்சு
எல்லாரும் உண்டு அந்த நிர்வாகம் தெரிஞ்சதோடு தனியை செயல்படுற ஒரு அளவுல இல்லாம ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த ஃபார்மலான விஷயங்கள். மற்றபடி நம்ம எல்லாரும் உண்டுன்ற இதெல்லாம் நம்ம தொடர்ந்து இதை கொண்டு போய் தேடிக்கணும். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. ஏதாச்சும் முடிச்சிடும். ஏதாச்சும் ஒன்று கலைக்காது. வாங்கல வேற இறங்கிட்டா ஆண்டு பிறகு எல்லாரையும் உண்டா பார்த்த மாதிரி எல்லாரும் சிரிப்போம். சட்டப்படி ஏறி என்ன நாகு அதோட நம்முடைய நிகழ்வை சரியா கொண்டு நடத்தின சிட்டிசனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றேன். வேற ஏதாவது அது சொல்லணும்டா சொல்லுங்க. நம்மள நிகழ்வுகளை பத்தி கதைக்கணும்டா கதைங்க. இதுல என்ன சொன்னா குமுதன் இப்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறான். குமுதன் லண்டன்ல இருக்கிற குமுதன் தன்னுடைய மகள் பர்த்டே 10ஆம் தேதியா. இந்த 10ஆம் தேதி தான் ஒரு 50,000 ரூபாய் காசு போடுறேன் நம்ம பெச்சுக்கு. எங்க நான் ஒரு ஃபங்க்ஷனை செய்யட்டாமன்னு சொல்லியிருக்கிறார். சரிதானே குமுதன்? அதாவது நம்மளோட பெச்சால செய்ய சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த பாப்பம் பிரிப்புகளை பாப்பம் அங்க குமரராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு கேட்டுக்கொண்டேன். நான் விரும்பியிருக்கிறார். ஒரு சில கருத்துக்களை கூற வேண்டும் என்று முடியொரு பாட்டு உண்டு. சிறந்த ஒரு விடயம் சிந்திஜன் அவருடைய இணைந்த குடும்பத்தினுடைய விடயம் 20 வருடங்களுக்கு பிறகு அத்தனை முகங்களை இந்த இடத்துல பார்த்து கிடைக்கிறதுல மிக சந்தோஷம். இந்த வெற்றில யாரும் எந்த நேரத்திலையும் நம்ம பழகின எந்த ஒரு விஷயத்திலையும் மறக்கிற விஷயம் உண்மையா பெருமைக்குரிய விஷயம். இந்த ஒற்றுமை நம்ம இப்படி எந்த நிலைக்கு போனாலும் இந்த ஒற்றுமை காரணங்களும் குறையக்கூடாது. என்ன ஒரு நிலைமை வந்தாலும் யாருக்கு என்ன நடந்தாலும் நண்பர்கள் என்ற ரீதியில நம்ம இப்ப எப்படி ஒற்றுமையா இருக்கிறோமோ அந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் நம்ம எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம் இந்த இடத்துல மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரஜிகரன் இந்த நிலைக்கு நம்ம எல்லாரும் அந்த கூட்டு முயற்சியிலையும் தான் இந்த காலம் ஒரு வேலையில இருக்கிறான். அதுக்கு காரணம் நம்ம அத்தனை பேர்கள் அந்த இடத்துல ரஜினிகளுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ரஜிந்திரனுக்கு. இந்த நட்பு தான் ரஜிந்திரனுக்கு இந்த இடத்துக்கு அதுக்கு உண்மையிலே அஸ்ரப் ஒரு நன்றி சொல்றேன். ஏன்னு சொன்னா இந்த படம் கிடைச்சி நான் நினைக்கிறேன் ஒரு மணித்தியாலவும் இல்லை அவனுக்குரிய சகல ஏற்பாடு செஞ்சு களத்துல நின்று இன்றைக்கு நல்ல ஒரு இடத்துல வச்சிருக்கான். இன்றைக்கு நம்மளோட நண்பன் ஒருவன் நம்மளால நல்ல ஒரு இடத்துல இருக்கிறான். மீண்டும் ஒரு முறை அவனுக்கு சொல்லி ஆகணும். அதே நேரம் இந்த 20 வருட நட்பு எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு மனஸ்தாபத்தினாலும் பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னா நானும் வெட்டிமா பொழுதுல தரம் 6ல தான் நானும் ஜாயின் ஆனேன். ஆனா நானும் இடையில வந்தவர்கள். நீங்க எல்லாரும் ஆரம்பத்துல இருந்து படிச்சாங்க. ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் என்ன இடையில வந்த என்ற நிலைமையில யாரும் நீங்க பார்க்கல. எல்லாரும் ஒரே தராசுல தான் நீங்க எல்லாரையும் வச்சிருக்கீங்க. தயவு செய்து ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்டா கேட்டுக்கொள்வேன். நம்ம அவ்வளவு பேர் இப்படியே இருக்கும். இங்க அடிக்க
இதன் பிறகு தொடரப்படும். கேட்பீங்களா? உசிரி அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். ஃபாதர் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். ஆசிரியரை வழங்குவதற்காக. ரசிகை பாட்டு படிப்பான். எத்தனை வருஷத்துக்கு படிப்பான். ஒவ்வொரு மாலை இளவையில் நேரம் அனைவருக்கும் வணக்கம். 2007ஆம் ஆண்டு நம்ம சமைச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஒரு கட்டுப்பாட்டுக்கு மத்தியிலும் இப்படி ஒரு பண்ணி இப்படி நம்ம எல்லாரும் வந்ததுக்கு பெரிய சந்தோஷம். இதே இந்த குரூப் சில முரண்பாடுகள் இருந்தாலும் இருக்கிற இந்த கமிட்டியோட சேர்ந்து கட்டாயம் நம்முடைய இதை அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போவோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி சார். வேற யாராவது? ரவுசான் அவர்களை அழைக்கின்றோம். அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். என்ன நம்ம எப்படி சொல்ல வரேன்டா, இப்ப 30-40 பேர் வந்திருக்கோம் தானே, இது நமக்கு ஒரு வெற்றி. அடுத்த கூட்டத்துல நம்ம இதை இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இதை நீங்க மத்தாக்களுக்கு 90 பேர் இருக்காங்க வைங்களேன், மத்தாக்களுக்கு நீங்க தான் சொல்லணும். அப்பதான் அவங்களும் வருவாங்க. என்ன சிலாக்கள் நினைச்சிருக்காங்க இது ஒரு வேண்டாத இல்லை, டைம் வேஸ்ட், அப்படிதான் சிலாக்கள் வராம இருக்காங்க. ஆனா அந்த நிலைமையை நம்ம தான் மாத்தோம். விளங்க நான் சொல்றது ஏன்டா, இப்ப நம்ம ட்ரிப்பிள் ஆர்கனைஸ் பண்றோம். அதுல 20 பேர் போய் வேலை இல்லை. ஒரு இன்னொரு ஈவெண்ட் ஒன்று வச்சாலும் அதுல ஒரு 10 பேர் போனா வேலை இல்லை. ஏன் வேலை இருந்தீங்களே பார்க்க என்ன நினைப்பாங்க, ஒரு 5 பேர் இருக்கிற குரூப் பண்ணி நினைப்பாங்க. அப்படி இல்லாம நம்ம இதை மாத்துறதுண்டா நம்ம தான் மாத்தணும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு குரூப் ஒன்று திறந்து அந்த பகுதி பண்றதெல்லாம் அது ஒரு வேறையா வச்சுட்டு சீரியஸா கதைக்கிறத மாதிரி நம்ம மெசேஜ்லயே போடும். அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும். ஒர்க் அவுட் பண்ணாக்கா அடுத்த வருஷம் இது ஒரு கமிட்டியோ ஸ்ட்ராங் ஆகி ஸ்ட்ரென்த் ஆகி மத்தாக்கள் பார்க்கக்குள்ள சில ஓபியோ நீங்க பார்க்கலாம். ஓபியோல எப்படி சொன்னா பெரிய ஃபண்ட் போகுது. இன்டர்நேஷனல் ஃபண்ட் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யறாங்க. நம்ம இப்பதான் தொடங்கி நம்ம இப்ப எப்படி சொல்றது பேபி மாதிரி தான். நம்ம அதை நம்ம கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த் ஆகி நம்ம இதை முன்னெடுத்து போ. அதுகளுக்கு நீங்க உங்களோட அனுசரணை மிக்க வேர்த்தா இருக்கும் எங்களுக்கு. தேங்க்யூ. நன்றி நன்றி கௌசா. அடுத்ததாக சர்ஜன் அவர்களை அழைக்கின்றோம். கோரிக்கை மாற்றி அனைவருக்கும் வணக்கம். உடல்நடை குறவும் எல்லாரும் சந்திரிக்கிறோம். ஏன்னா நிறைய கலவுக சொன்னா கலைக்க மாட்டேன்னு இருக்கக்குள்ள நிறைய பேர் கலைக்க பெரிய ஆதரவு. அரசியலுக்கு வரல உங்களுக்கு கலைக்கலாம். நிறைய பேர் நிறைய தூரத்திலிருந்து வந்திருப்பீங்க. நிறைய இடர்பாடுகள் இருக்கும். எல்லாரும் இணைத்துக் கொண்டு இந்த குரூப்பை தொடர்ச்சியாக இயங்கும். கூட கதைக்க விட முடியல. நிறைய மற்ற சந்தர்ப்பங்கள் இருக்காங்க. நன்றியா சிந்துஜா, நன்றியா. நன்றி சத்யன் அவர்கள். அடுத்த நிரூஷன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கொடுப்பாரு. இன்றைய நாள்ல இந்த நிகழ்வுக்காக வேண்டி பலதரப்பட்ட வேலையிலிருந்து ஒன்று கூடிய எனது சக நண்பர்களை முதலாவதாக இங்க வருவதற்கு நன்றி கூறுவதாக, அதே நேரம் இந்த நிகழ்வுக்கு எல்லாரையும் ஒருங்கிணைத்த இந்த நிகழ்வுக்கு ஒருங்கிணைத்த எல்லாம் வல்ல ஆண்டவனையும் நன்றி கூறுவதாக. ஒரு சில விஷயங்களை மாற்ற சொல்லலாம். என்னன்னு சொன்னா நம்ம இந்த குழு
குழுன்னு சொல்றதை விட இது நண்பர்கள் வட்டம். இந்த நண்பர்கள் வட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பலதரப்பட்ட சாதனைகளை வந்து வேற வேற இடத்துல செஞ்சதை நான் பார்த்திருக்கேன். அதே நேரம் வந்து ஐரோப்பிய நாடுகள், மத்திய நாடுகள், அதே நேரம் இலங்கையில வந்து நல்ல நல்ல இலக்கியங்களை நண்பர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் இங்க வேற இருந்திருந்தாங்க, ஒரு சிலர் அவங்க செய்யக்கூடிய உதவிகள் செய்திருந்தாங்க. அதே போல தொடர்ச்சியான வேலைகளுக்கும் நம்மளோட திட்டங்களுக்கும் அவங்களோட உதவிகளையும் எதிர்பார்க்கிறதோட மனித வலுவாக அவங்களால வந்தீங்க செய்யலாது, பண உதவி மாத்திரம் செய்யலாம். அதே நேரம் வந்து மனித வலுவாக நம்ம நண்பர்கள் வட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு சேர்ந்து கைகோர்த்தால் நிச்சயம் வெற்றி அளிக்கலாம் நினைக்கிறேன். அதோட சேர்த்து ஏற்கனவே இங்க 2-3 பேர் முதல்ல சொல்லியிருந்தாங்க. முதலாவதாக நம்மளோட திட்டம் வந்து எப்படின்னு சொன்னா, நம்மளோட இருக்கிற நண்பர்கள்ல வந்து வாழ்வாதார ரீதியாக, அதாவது குடும்ப வாழ்க்கையில சரி வாழ்வாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறாங்க நம்ம தெரிவு செஞ்சு அவங்கள முதலாவது அவங்களோட வாழ்வாதாரத்தை திறமையுத்த வேணும் என்று ஒரு ஆசை. அதே நேரம் நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டு நினைக்கிறேன். இதே நேரம் நம்மளுக்கு தெரியாம ஒரு சில நண்பர்கள் இன்றும் வந்து அறிமுகம் இல்லாம இருக்கிறாங்க. சிலாக்கள் நாங்கள் தேடியும் பார்த்தோம், அவங்க என்ன செய்யறாங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற நண்பர்களுக்கு வாழ்வாதார ரீதியாக திறமை முதலாவது திட்டமாக அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு செய்யணும். முதலாவது திட்டத்துல அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை. அதே நேரம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம நண்பர்கள் வட்டம் எங்க போனாலும் மென்னிலையில் இருந்த நண்பர்கள் மச்சான் மச்சான் அப்படி மச்சான் லெவல் இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக வந்து நம்மளோட வாழ்க்கையில எல்லா வரைக்கும் அதே மாதிரி ஒரு நிலை இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதே சேர்த்து இன்றைய நாள் வந்து ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும். அதே நேரம் ஒரு சந்தோஷம் ஒரு துக்கம் என்னோட இந்த வகுப்பறையில 2007ஆம் ஆண்டு கல்வி கட்டத்துல நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அதே ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் பாடசாலை நிலையங்களை. அதே நேரம் வந்து அந்த சார்பா நான் மட்டும் வந்து மற்ற எல்லா பழையும் சந்தித்ததுலயும் மிக்க சந்தோஷம். ஆகவே வந்து இந்த ஒரு நட்பு வட்டாரம் வந்து நம்மளோட வாழ்க்கையில எல்லா வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். அதாவது வாழ்க்கையில யாராவது வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் இதே மாதிரி இருக்கணும் மட்டும் கட்டுப்பாங்க. இன்றைய நாள மிகவும் சந்தோஷமா சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் சொல்லி ஆன்லைன் பிரார்த்தனை கொண்டு எல்லா பேரையும் வந்து வரவேற்கிறேன். இதோட முடிச்சு நம்ம மற்ற நிகழ்வுக்கு போவோம். நன்றியா.